நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் புது தமிழில் வந்து பெருஞ்சித்ரானார் அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பெருஞ்சித்ரானார் பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் நமக்கு வந்து பெருஞ்சித்ரானார் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸும் இருக்கும், பார்த்துக்கலாம். சரி வாங்க அன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க அன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் பாருங்கள், துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்ரனார். அடுத்து பாருங்கள், விடை தேர்க. இந்த அவருடைய பாட்டோட வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சாட்டியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பெருஞ்சித்ரனார். இது பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில் இருக்கும், அடிக்கடி ரிப்பீட் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பெருஞ்சித்ரனார். அடுத்து பாருங்கள், இப்போ தமிழ் அறிஞர்கள் பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அடைமொழி பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருஞ்சித்ரனார் அவருடைய அடைமொழி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உவேசா வந்து நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ராப்பி சேதுப்பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். சிலம்பு செல்வர் வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னா மாப்போ சிவஞானத்தை வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். திருவிகா வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆன்சர் வந்து 4123. அடுத்து பாருங்கள், கொடுத்துருக்காங்க. கவியோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மதுரை கவி. ஸோ மதுரை கவினா என்ன? ஓசை நிலம் சிறக்க பாடுபவர் தான் வந்து மதுரை கவி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், வித்தார கவினா தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வந்து வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க. பாவலரேறு இது பார்த்திங்கன்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். அடுத்து பாருங்கள், ஆசு கவினா பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசுக்கவி. இதுக்கான ஆன்சர் வந்து 4312. அடுத்து பாருங்கள், தவறான இணைகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் ப்ளஸ் பணியாற்றிய இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 4 வந்து தவறாக இருக்குது. நான் பிச்சமூர்த்தி அன்னமிடு தூது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நவ இந்திய அனுமன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நாம் பிச்சமூர்த்தியோட இதழ்கள். ஸோ பாரதியார் வந்து இந்தியா விஜய், அது சரியாக தான் இருக்குது. பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த 3மே வந்து பெருஞ்சித்திரனார் அவருடைய இதழ்கள், அது சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், மீ ராஜேந்திரன் அதாவது நவ இந்தியா ஹனுமன் கொடுத்துருக்காங்க, அது தவறு. மீ ராஜேந்திரனுடைய இதழ் வந்து அன்னமிடு தூது. ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 4 தவறாக இருக்குது, 2 3 வந்து சரியாக தான் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கள்ளக்குடி மகாவியம். மற்ற படைப்புகள்லாம் பாருங்கள், பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்பு தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்பு தான். கள்ளக்குடி மகாவியம் என்பது யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், உரிய விடை தேர்க. தமிழ் படித்தால் எது பெருகும்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அறம். தமிழ் படித்தால் அறம் பெருகும். அடுத்து பாருங்கள், நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கவிஞர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் வந்து கவிஞர் பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, குறிஞ்சித்திட்டு. மற்ற நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க, அவருடைய படைப்புகள் பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய நூல்கள் தான். குறிஞ்சித்திட்டு வந்து அவருடைய நூல் கிடையாது.
அடுத்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதே தான் திரும்பவும் செகண்ட் டைம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் அந்த கொஸ்டின். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் வந்து ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி துரைமாணிக்கம். அடுத்து பாருங்கள், உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தமிழ் சிட்டு. அடுத்து பாருங்கள், திரும்ப அதே கொஸ்டின் தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், நூல்கள் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகின் சிரிப்பு இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவருடைய படைப்பு. தெய்வ திருமலர் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய படைப்பு. பாவிய கொத்து இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்பு. கண்ணன் பாட்டு இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவருடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து 3142. அடுத்து பாருங்கள், உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். இது மூணுமே பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய இதழ்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு அவருடைய படைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்பு வந்து கனிச்சாறு. சுரதான் அவருடைய படைப்பு வந்து தேன்மழை. அடுத்து பாருங்கள், முடியரசன் அவருடைய படைப்பு வந்து காவியப்பாவை. பாரதிதாசன் அவருடைய படைப்பு வந்து குறிஞ்சித்திட்டு. இதுக்கான ஆன்சர் வந்து 3412. அடுத்து பாருங்கள், இதே கொஸ்டின் திரும்ப 4th டைம் ரிப்பீட் ஆகுது. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேலம். அடுத்து பாருங்கள், பாவலரேறு என அழைக்கப்படுவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என அழைக்கப்படுவர் வந்து ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ அவ்வளோதான். பெருஞ்சித்திரனார் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.